இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 18 முடிய. John chapter 1 verses 1 to 18. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகர் நாம் பொருத்தனையோடு வந்திருக்கிறோம். ஆமேன். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆனந்தத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நம்ம கூடி வந்திருக்கிறோம் என்று ஆவியில நான் உணர்கிறேன். ஆமேன். ஆகவேதான் இந்த புது ஆண்டு துவங்கும் போது whenever there's a start, a new start or restart பார்க்கும்போது நம்ம மறுபடியும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். So thank you church for giving God priority in our lives. சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் அறிவித்த வண்ணமாக நம்ம வந்து once a year or twice a year we try to remind ourselves so that every one of us can be in the same page. சரியா? இன்னொரு காரியம் சொல்ல மறந்துட்டாங்க. I just want to encourage everyone to stay throughout the service. இந்த ஆராதனைக்கு நம்ம வந்து நேரம் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்டு முடிவு வரைக்கும், முடிவு பாடல் முடிகிற வரைக்கும் ஆசீர்வாதத்தோடு ஒருத்தர் வாழ்த்தி நம்ம செல்லுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய இருதயத்துல பேச ஆவலாக இருக்கிறார். ஆதியிலே, in the beginning, the apostle John, யோவான் என்ற அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான சீஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரியமான ஒரு சீஷன். அவரை குறித்து நம்ம சரித்திரத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் அன்பு நிறைந்த ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டார்.
இந்த அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? நம்மளை ஒரு பிரயாணத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். The Apostle John is bringing us to a journey, ஒரு travel journeyக்குள்ள எங்க கொண்டு போய் சேர்க்கிறார் என்றால், நாம் செல்லாத ஒரு இடத்திற்கு, செல்லாத ஒரு சூழ்நிலைக்கு, நம்முடைய முன்னோர்கள் செல்லாத ஒரு இடத்திற்கு, நம்முடைய சக விசுவாசிகள் அடையாத ஒரு இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதை முதலாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். நம்ம யோசிக்கிறது முன்பதாகவே, நாம பேசுவதற்கு முன்பதாகவே, நம்ம உணர்ச்சி பெறுவதற்கு முன்பதாகவே, நாம் நகரதுக்கு முன்பதாகவே தேவன் அவர் இருந்தார். God existed even before we could even think, before we could speak or conceptualize. God existed. ஆண்டவர் இருந்தார் என்று யோவான் நம்மளை அந்த சூழ்நிலைக்குள்ள, அந்த சத்தியத்துக்குள்ள நம்மளை போய் இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மளை போய் கொண்டு சேர்க்கிறத இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். Is bringing us to a point to understand that God is the great I am. தேவ வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். He is the great I am. அவரை போல வேறு யாரும் இல்லை. யோவான் சுவிசேஷத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் 7 முறை குறைந்தது வந்து அவர் எப்படிப்பட்ட இருக்கிறவராக இருக்கிறார் என்று அவரே சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், I am the good shepherd. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். He is the great I am. There is no one who could be compared to him. இந்த தேவனை குறித்து தானியேல் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 9, Daniel chapter 7 verse 9. In a Bible in the Old Testament, தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். Daniel 7:9, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும், பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. நீண்ட ஆயுசுள்ளவர். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுசுள்ளவர். The ancient of days னு ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம். The ancient of days, the great I am. இந்த தேவன் எப்படி நமக்கு தோன்றுகிறார்? வார்த்தையாகவே நம்மிடத்துல வெளிப்படுத்த இருக்கிறார். வார்த்தை, the word was with God. The word, வார்த்தையானவர், ஆதியிலே இருந்தவர். அவர் தேவனோடு இருந்தார். தேவனோடு பிரிக்கப்படவில்லை. தேவனிடத்திலிருந்து அவர் விலகி போகவில்லை. அவர் தனித்து இல்லை. ஆனால் இந்த வார்த்தை, ஆதியில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை, இருக்கிறவராக இருக்கிறவன் சொன்னவர், நீண்ட ஆயுசுள்ளவர் சொல்லுகிறார், நான் தேவனோடு இருக்கிறேன். தேவனோடு இருக்கிறேன் மட்டுமல்ல, the word was God. It was not just the word was with God. ஆதியிலே வார்த்தை தேவனோடு இருந்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தையே தேவனாகவே இருக்கிறார். ஆகவே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். I am in the Father and the Father is in me. The word, Jesus. ஆதியிலே இருந்த இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இருந்தவர் இம்மானுவேல். ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்தவர், தேவனாகவே இருக்கிறவர், அவர் இயேசு. அந்த இயேசு இம்மானுவேலாக தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்கிறோம். ஆமென் சொல்லுமா? தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்கிறோம். God is spirit. தேவன் ஆவியாகவே இருக்கிறார்னு நம்ம அறிகிறோம். அவருக்கு ரூபம் இல்லை, ஆனால் அவர் சகலத்தையும் படைத்தவராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஆச்சரியமான ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். God cannot be contained in a box. அவர் ஆவியான தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, அவர் எந்த நேரத்திலும் இங்கேயும் இருக்க அவரால் வல்லமை உண்டு. அவரால் கூடும், சகலத்தையும் செய்ய அவரால் கூடும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். And God is all sufficient. அவரு இருக்கிறவராக இருக்கிறபடினால அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு குறை இருந்தது என்றால் அவர் தேவனாகவே இருக்க முடியாது. If God has a lack, he cannot be God.
அவருக்கு பலவீனமும் இல்லை. அவருக்கு பலவீனம் இருந்தது என்றால் அவர் தேவனாக இருக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அந்த பலத்தில இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்கிறோம். அவர் தேவனாய் இருந்த பொழுதிலும், சர்வ வல்லமை உள்ள தேவன் சிருஷ்டிகர்த்தராய் இருந்த பொழுதிலும் கூட அவர் என்ன செய்கிறார்? Though he is God, he came to us. அதாவது he is all sufficient and is full in himself. Do you know God doesn't need a relationship? ஏன்னா அவருக்குள்ளே என்ன சொல்றது, எந்த ஒரு குறை இல்லை. He is not dependent on anyone. His all wisdom is in him. எல்லா ஞானமும் எல்லா அறிவும் சகலமும் அவருக்குள் இருக்கிறது. ஆனாலும் அவையெல்லாம் விட்டு நம்மளை சேவை செய்ய அவர் நம்ம மத்தியில வருகிறார். ஹல்லேலூயா. துண்டை எடுக்கிறார், அந்த டவல் எடுக்கிறார், அந்த பேசினை அவர் எடுக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் டப்புனு கீழே இருக்கிறார். அழகான பாடல்கள் வந்து இந்த டீம் சூஸ் பண்ணாங்க, வர்ஷிப் லீடர். உலையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். ஆமென். பரிசுத்தத்தின் பரிசுத்த மாசற்றவர், மகா பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் செய்கிறவர் அப்படியே பணிந்து வருகிறார். அதுதான் ஏசாயா சொல்கிறார். ஐசாயா 57 verse 15. Follow me with whichever language உங்களுக்கு comfortable. Isaiah 57 verse 15. Very nice in English, you can follow. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். Isaiah 57 verse 15. நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். ஹல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பித்ததற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். What a beautiful verse. 57 verse 15 நம்ம பார்க்கிறோம்ல. Very precious, See what the Lord says, for this is what the high and lofty one, God is high and lifted up, He is high above any one of us. He who lives forever, whose name is holy. பரிசுத்தர், என்றென்றும் அரசாளுகிறவர். அவருக்கு மரணமே இல்லை, சாவே அவருக்கு இல்லை. அவர் தேவன். ஆனால் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர், the word says, but also with him who is contrite and lowly in spirit. எதற்காக? நம்மளை ரிவைவ் பண்றதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். நம்மளை அப்படியே தூக்கி சுமந்து, God's desires to prosper us, not to harm us. Jeremiah 29:11 நம்ம பார்க்கிறோம். God's desire is never evil. எப்போதும் நமக்காகத்தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவருடைய சிங்காசனத்தினுடைய எல்லா மேன்மையெல்லாம் விட்டு நம்மண்டையில அவர் கிட்டி சேர்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் கிறிஸ்துமஸ் காலத்திலே நம்ம இருக்கிறபடினால தேவகுமாரன், the son of God, தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆகிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் தேவகுமாரன், fully God. இன்னொரு பக்கம் அவர் மனுஷகுமாரன், fully man. He is able to understand all of us fully. அவருடைய தெய்வத்துவத்தை அவர் விட்டு விடாதபடி மனுக்குலத்தில் அவர் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். Not compromising on his holiness, he dwells amongst people who are dirty, messed up, sinful. அதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், இவரை தான் நம்ம புகழுகிறோம். அதனால்தான் நாவு அமைதியா இருக்க முடியாது, நம்முடைய கால்கள் அமைதியா இருக்க முடியாது, நம்முடைய கரங்கள் சும்மா இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். கண்ணீர் அப்படியே வந்துடும், ஸ்தோத்திர துதி வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதே இல்லை. Nobody needs to push you to praise your God, because it is written that he has come for us. நமக்காக வந்து விட்டார் என்று நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறதே. நம்ம படிக்க நமக்குள்ள அப்படியே ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம் அப்படியே நம்ம அறியாமலே துதிக்கிறோம். பார்த்தீங்களா? அறியாமலே அவரை புகழறோம். பார்த்தீங்களா? எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்கு? வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய மேன்மை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய உயர்வை, அவருடைய கீர்த்தியை நான் பார்க்கும்போது, oh Lord, you are so ahead and above me, yet you are coming towards me. The dignitaries do not come close to the people. படத்துக்கு தான் வருவாங்க, மீடியாவுக்கு தான் வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் காமிக்கணும், you're close to the people.
பட் இன்ஃபேக்ட் ஹாயா இருக்கிறவங்க வந்து லேசா இறங்குறது கஷ்டம். கீழே இருந்து மேல போயிடலாம், அந்த மேல இருந்து கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் பாத்தீங்களா, அவர் மேலே இருக்கிறவர் கீழே இறங்கி வர்றாரு. ஏமேன்னு சொல்லுவோமா? மேல இருக்கிறவரு, மேலே இருக்க வேண்டியவரு கீழே இறங்கி வர்றாருன்னா எப்படிப்பட்ட தேவனை நம்ம அழைக்கிறோம். தேவனும் நாமும் கொடுத்து இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். trying to understand who this God is and who we are. இதை அறிந்த பவுல் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் பிலிப்பியன்ஸ் 2:6ல, பிலிப்பியர் 2:6ல, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். The English word to explain this verse, Philippians 2:6-7, that Jesus humbled himself. You know what is the word? It is called redundant. Jesus made himself redundant. ஒன்றுமில்லாமல் அவரை ஆக்கினார். ஒன்றுமில்லாமல் அவருக்குள் எல்லாமே இருக்கிறது. வார்த்தையானவர் ஆதியில் இருக்கிறவர், சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர். பிறகு நம்ம வாசிப்போம், எல்லாம் உள்ளவர் ஒன்றுமில்லாமலே வருகிறார். Praise the Lord. எல்லாம் இருக்கிறவர் ஒன்றுமில்லாமலே வருகிறார். He empties himself. அவரை அப்படியே வெறுமையாக்கி. It is almost like Jesus is stripped, and he was stripped, wasn't he? அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கலற்றி பங்கிட்டார்கள் வசனம் சொல்லுது. வஸ்திரம் எல்லாத்தையும் கலற்றி அவர் மேல துப்பினார்கள், அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். அந்த ராஜா, இவ்வளவு பெரிய மகத்துவமான ராஜா நம் மண்டையில நெருங்குகிறார். தூரம் போகாதபடி. இன்ஃபேக்ட் God should be running away from us because he is too holy. But instead of that, அது செய்யாம அவர் என்ன செய்யறாரு, நம்ம மண்டையில வந்துகிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார், அரவணைத்துட்டே இருக்கிறார், அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறார், இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கிறார். திஸ் இஸ் த காட். இந்த தேவன் தான் யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் யோவான் 1:3ல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஜான் 1:3ல சகலமும் அவர் மூலமாய், அண்டர்லைன் பண்ணுங்க, அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள், அண்டர்லைன் பண்ணுங்க, அவர் மூலமாய், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Praise the Lord. Now he uses the word light. Through him, இந்த தேவன் மூலமாக சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டிக்கிறார், சர்வ சிருஷ்டியின் எஜமானனே. This God is not just God doing nothing. இந்த தேவன் ஒன்றும் செய்யாதவர் அல்ல, அவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டி கர்த்தராக அவரை நம்ம பார்க்கிறோம். சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அவரை நினைவு கூறுகிறோம். பறவைகளை பார்க்கும்போது அவரை சிந்திக்கிறோம். மிருகங்களை பார்க்கும்போது அவரை சிந்திக்கிறோம். இந்த மரங்களை பார்க்கும்போது அவரை சிந்திக்கிறோம். வானத்தினுடைய நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவரை சிந்திக்கிறோம். வானங்களை பார்க்கும்போது அவரை சிந்திக்கிறோம். காற்று அடிக்கும் போது அவரை சிந்திக்கிறோம். தண்ணீரை பார்க்கும்போது அவரை சிந்திக்கிறோம். சிந்திக்க வைக்கிறார். சிருஷ்டி கர்த்தர் நம்மளோடு உறவாடுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஜெனரல் ரெவலேஷன். God gives us general revelation. Special revelation is the word of God. பொதுவான வெளிப்பாடு. யாரும் சொல்ல முடியாது தேவனே இல்லை அப்படி சொல்றவங்க மூடர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. அப்ப பொதுவான வெளிப்பாடு எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது. We cannot say that God has not revealed himself to us. தேவன் அவரை நம்மிடத்தில் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லவே முடியாது. God continues to reveal himself to us. தொடர்ந்து அவரையே நம்ம இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுமா? He is always there to show who he is. He's a great mighty God. உன்னதங்களிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று யோவான் நம்மளை ஆதியிலே நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சமமான வசனங்களை யார் எழுதுகிறார்? மோசே எழுதுகிறார். ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்கும்போது, Genesis chapter 1 verse 1ல, ஆதியிலே, once again, ஆதியிலே நீங்க நானும் போகாத இடம், சேராத இடம், தெரியாத இடம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அண்டர்லைன் பண்ணீங்க, சிருஷ்டித்தார்.
சும்மா இருக்கவில்லை, சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. 10 words to memorize for New Year Day. New Year. In the beginning God created the heavens and the in the beginning. ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பிறகு என்ன சொல்றாரு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். God spoke, let there be light. ஒளி, அண்டர்லைன் பண்ணுங்க, light, let there be light. அவர் ஒளி உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று அவருடைய வார்த்தையினால அவர் சொல்கையில வசனம் என்ன சொல்லுது? வெளிச்சம் உண்டாயிற்று. The word Genesis is beginnings, ஆரம்பங்கள். Something out of nothing. I'm so happy all of us are gathered in God's house. ஒருவேளை சென்ற ஆண்டு உங்களுக்கு ஒருவேளை எல்லாமே சொகுசாய் வராம இருந்திருக்கலாம், நினைச்சபடி நடக்காமல இருந்திருக்கலாம், சில காரியங்கள் நல்லா நடந்திருக்கலாம், சில விஷயங்களில் நம்ம தவறி இருக்கலாம். But God is a master of doing something out of nothing. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில உருவாக்கக்கூடிய வல்லமை தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. He brings beauty out of ashes. சாம்பல் மூலமாக சிங்காரத்தை சாம்பல் மூலமாக ஆண்டவர் காரியங்களை உருவாக்க அவரால் கூடும். உங்களுடைய வாழ்க்கையில சாம்பல் போல சூழ்நிலைகள் ஆகிவிட்டதா? சாம்பலை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? சாம்பலை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சுக்கு நூறாய அடித்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒன்றுமே பிரோஜனம் இல்லை நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அந்த நேரத்தில் ஆண்டவர் தேடுற மாட்டீங்களா? ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். He is a master of doing something out of nothing. அதனால்தான் உளையான சேற்றில இருந்தாலும் கூட, குழியில விழுந்தாலும் கூட அவர் குனிந்து தூக்கி கண்மலையின் மேல நிறுத்துவார். He is a master architect. He can change anything. Only condition when we turn to him. அவர் அண்டையில திருந்தி வரும்போது ஆண்டவர் அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் உருவாக்குகிறார். அதான் காணா ஒரு கன்னியாகத்துல the wine from water, தண்ணீரை கொண்டு அந்த திராட்சை ரசத்தை, தண்ணீரை கொண்டு என்ன திராட்சை ரசம் வர முடியுமா? முடியாது. That's impossible. ஆனா ஆண்டவர் வந்து முடியாததை முடிக்கிறவராக இருக்கிறார். Nothing is impossible with God. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த களிமண்ணை ஆண்டவருடைய கரத்துல நம்ம கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் அந்த களிமண்ணை எடுத்து அவரை அப்படியே வணைவார், புளிஞ்சு எடுப்பார், உருவாக்குவார், மறுபடியும் உருவாக்குவார். The clay in the hands of the master potter. நீங்களும் நானும் குயவன் கையில் இருக்கக்கூடிய மேன்மையானவர்கள். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன் நினைச்சிடாதீங்க. உங்க படிப்பினால, உங்களுடைய திறமையினால, உங்களுடைய புத்தியினால, உங்களுடைய அழகுனால, உங்களுடைய சௌந்தரியத்தினால மட்டும் நினைச்சிடாதீங்க. நோ, தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? I keep reminding myself, Lord, you are the one who make me special. அல்லேலூயா சொல்லுமா? ஏனென்றால் நான் அவருடைய கரத்தின் கிரியையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க வணையுங்கன்னு நான் அவனை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மருந்து கசப்பா இருந்தாலும் அந்த மருந்து நான் குடிக்கிறது எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வணையுங்க ஆண்டவரே. Formation is not easy. உருவாக்குவது is not easy. To let go of the steering wheel is not easy. Lord, you take over சொல்லுங்க, not easy. I know I am a driver. wife கிட்ட சொல்ல, நீ ஓட்டுறியா? அரை மனசு கொடுக்க மாட்டேன். ஓட்டு ஆனா கொடுக்க மாட்டேன். அப்ப அது அவங்களும் ஓட்டாம போயிட்டாங்க. அவங்க தான் முதல் லைசன்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா அந்த பேசஞ்சர் சீட்ல ஓட்டுறவங்களுக்கு தெரியாது, பேசஞ்சர் சீட்ல உட்காரதுக்கு கஷ்டம். ஏன்னா டிரைவர் சீட்ல இருந்ததுனால accelerator pedal, brake pedal, we know the distance, நம்மளுக்கு தெரியும், because we are controlling. அதே நீங்க அடிக்கடி டிரைவ் பண்ற பேசஞ்சர் சீட்ல உட்காந்துட்டு டிரைவர் பண்றவங்களை வந்து நீ டிரைவ் பண்ண ஓட்டுறீங்கன்னா உங்க கால் ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போகும். பிரேக் பண்ணு ஸ்லோன்னு சொல்லுவோம். Some of you are laughing because you know it's hard to let go of the wheel in our life. But you know what? இந்த புது வருஷத்துல let go, let God.
Let go of your frustrations, your bitterness, your anger, unforgiveness. Let it go. Let God form you. அந்த சிரமமான இடத்துல தான் குயவனுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம். அந்த சிரமமான இடத்துல அந்த ஃபர்னஸ்ல தான் நம்ம வந்து சிறந்த வகையில கட்ட நம்ம உருவாக்குவார். God forms us in the furnace, you know. You have to go to a heating process. Don't despise God process. And the process கஷ்டமா இருக்கும், but end product will be lovely. Allow God to prune us, to heat us where it aches most. சில விஷயத்துல ஒரு 10 விஷயத்துல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப பிடிவாதமா இருக்கும். அந்த விஷயத்துல தான் கர்த்தர் கை வைக்க நம்ம இடம் கொடுத்தனா, ஓ ஆகாயத்துக்கு மேலாக கர்த்தருடைய நாமத்திற்காக பிரயாசப்படுவோம். அந்த ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுத்தான கர்த்தர் கிரியை செய்வார். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. யோவான் சொல்கிறார், God has life, he is life. ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து ஆதாமினுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை அவர் ஊதினார். The Bible says Adam became a living being because God's breath was there. நீங்களும் நானும் யாருடைய சுவாசத்தை நம்ம வைத்திருக்கோம் தெரியுமா? God's breath. அவர் இதை நிறுத்தினார்னா ஒண்ணுமே இல்லை, அடக்கி வச்சார்னா ஒண்ணுமே இல்லை. அதனால தான் பொறுமைக்கு இடம் கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு எப்ப சீக்காலியா மாறுவாங்க தெரியவே தெரியாது. My God, I better not be proud and arrogant in my life. I can tell you this. அவர் கொடுக்கிறது அவர் இந்த காற்று எங்க இருந்து வந்தது? மனுஷனா உருவாக்கின, கர்த்தர் உருவாக்கின அந்த சுவாசம், மூச்சு எடுக்கிறது, மூச்சு விடுறது யார்? கர்த்தர் கொடுத்ததுனால தான். யோவான் சொல்லுகிறார், in him is light, in him is life. அவருக்குள்ளே ஜீவன் உண்டு என்று யோவான் சொல்லுகிறார். in him was life. verse 4 இருக்கும், in him was life. we have the life. பிறகு சொல்லுகிறார், in him God has light. அவருக்குள் ஒளி உண்டு. இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? மெய்யான ஒளி, ட்ரூ லைட். இந்த பரிசுத்தமான ஒளி நம் மண்டையில வந்து சேரும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணப்படும். ஆமென். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அவர்தான். He can speak light into our dark world, in our disappointments, in our failures. எதெல்லாம் இருளா இருக்கிறதோ, எதெல்லாம் தோல்வியா இருக்கிறதோ. Praise God, all of us are starting well in the presence of the Lord. Praise God. And thank God for you. Thank God. கஷ்டத்தின் மத்தியில வந்து சேர்ந்து இருக்கீங்க. Yes Lord, we need you Lord. ஆண்டவரே, உம்முடைய ஒளி என்னுடைய வாழ்க்கையில அவசியம் என்று சொல்லி தான் நம்ம வரோம். அவர் பேசினாதான் எந்தெந்த இடத்துல தொல்லை, சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை இருக்கு, அவர் பேசினார்னா அந்த இடத்துல ஒளி வரும், வெளிச்சம் வரும். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. தேவன் பேசினார் என்றால் வெளிச்சம் உண்டாவதாக. அதனால தேவனும் நானும் we cooperate with the one who gave us the light. அவர் ஒளியா இருக்கிறதுனால நாமும் தொடர்ந்து ஒளியிலே காணப்பட கர்த்தர் பிரியப்படுகிறார். அதுதான் பிலிப்பியர் புத்தகத்துல, கலாத்தியர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். even as you have received the light, walk in the light. walk in the light. தேவன் ஒளியாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். ஒளியிலே, அந்த ஜீவனிலே நம்ம நடப்போமாக. யோவான் நம்மளை ஒரு பிரயாணத்துக்குள்ள, விசுவாச பிரயாணத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார். He is introducing this God to us. ஆதியிலே இருந்தவர், அவர் மூலமாக ஜீவன், அவருக்குள்ளே அவர் மூலமாக ஒளி வருகிறது. இந்த தேவன் ஒதுக்கப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், எல்லாம் அறிந்த தேவன். நாம் அவரை துரோகம் பண்ணுவோம், அவரை வெறுப்போம், அவரை ஏமாற்றுவோம் என்று அவர் அறிந்த பொழுதிலும், this all knowing God, எல்லாம் அறிந்த தேவன், தெரிந்த பொழுதிலும் அறிந்த பொழுதிலும் அவர் என்ன செய்கிறார்? யோவான் 1:14, even though he knows all this, he says, John சொல்றாரு John 1:14, அந்த வார்த்தை, hallelujah, praise the Lord, அந்த வார்த்தை, அவருடைய மேன்மை குறித்து நம்ம பேசணும்ல, தியானித்தோம்ல, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறவர், அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. The English word to use that God became flesh is tabernacle. He pitched his tent. நம்மோடு இருக்கிறதுக்கு ஏதோ அவர் வந்து என்ன சொல்றது,
வந்துட்டு போயில, வந்து தங்கி இருக்கதான், தங்கி இருந்து போக தான் வந்தார். தங்கி இருக்குமாறு வந்தார். தங்க வேண்டும், தங்க வேண்டும், என் இயேசுவே என் உள்ளத்திலே தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில். சக்கையவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சக்கையவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சக்கையை இறங்கி வந்தா, வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொன்னாரு. நீங்க வாங்கன்னு சொன்னாதான் அவர் வர முடியும். தங்குறதுக்காக வந்தார். வீட்டுல ஏன் பிரச்சனை, சண்டை சண்டை சச்சரவு பிரிவினை ஏன் திரும்ப அதிகரித்துக்கிட்டு இருக்கு? நான் தான் டாக்கிங் நான் கிறிஸ்டியன்ஸ். கர்த்தரை அறிந்தவர்களுடைய வீட்டில பிசாசனம் புகுந்து விளையாடு கொண்டு இருக்கிறான். இட்ஸ் டைம் தட் வி ஸ்டாண்ட் அப் ஃபார் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. சும்மா நம்ம வாழ முடியாது. cannot. Children, youths, young adults, பெரியவர், is not automatic. when we open the கொஞ்சம் கதவை திறந்தனா அப்படியே புகுந்து விளாண்டுருவான். அவன் விளாண்டானா போச்சு, திரும்பி அதை ரீடீம் பண்றது ரொம்ப சிரமம். அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அவர் மாம்சமானார். ஹalleluya. He wants to touch us. He wants to feel our breath. He wants to see us close to him, hear each other. அந்த அளவுக்கு நெருங்கி வர கர்த்தர் வந்திருக்கிறார். அவர் நம்மோடு வாழ வந்திருக்கிறார். நம்மோடு நகைக்க, சிரிக்க, நம்மோடு அழுக, நம்மோடு பிரயாசப்பட, நம்மோடு சந்தேகப்பட, நம்மோடு கஷ்டப்பட அவர் வந்திருக்கிறார். எஸ், God becoming flesh. தேவனும் நாமும் என்று சொல்லும்போது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு நெருங்கி இருக்க ஆசைப்படுகிறார். ஆமென் சொல்லுமா? அதுதான் தேவனும் நாம். அந்த உறவை யோவான் எவ்வளவு அழகாக கொண்டு வருகிறார். அதனால்தான் நமக்கு அழைப்பு வழங்கப்படுகிறது. வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் வாருங்கள். யாக்கோபு 4:8 நம்ம பார்க்கிறோம், தேவனிடத்துல சேருங்கள், அப்போது தேவன் உங்களிடத்துல சேருகிறார். Draw near to God, for he will draw near to you. New year, I used to read Proverbs. பல வருஷமா அதை செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த ப்ராவர்ப்ஸ் விட்டுட்டு மற்ற வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சேன். I went back to Proverbs again. It's easy when you want to start reading the Bible, in case you have no start point. Proverbs is very easy. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 4ஆம் தேதி. Proverbs 4, chapter 4, read the whole chapter for the day. Finish. ஏன்னா 31 Proverbs இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தது maximum 31 days இருக்குல்ல. So you will cover. So I was really going back to Proverbs again from day 1, New Year day, 1, 2, 3, pray 4, I need to go and read. ஆனா 1 and 2 வாசிட்டேன் பாருங்க. keep on reading the word. அது சொல்லுது, கர்த்தரை தேடுகிற அளவுக்கு, அவரை கண்டடைய அளவுக்கு அவரை தேட வேண்டும் என்று. Proverbs 2 நான் நினைக்கிறேன், நீங்க இந்த இடத்துல கூப்பிடுவீங்க, அப்போது நான் அங்க இருக்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கேன். நான் வர்ற நேரத்துல நீங்க வரல, ஆனா உங்களுடைய டிசாஸ்டர் நேரத்துல நான் நகைப்பேன்னு கூட கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நம்ம விட்டு விடாதபடி நம்ம சேர, அவரிடத்துல சேர தேவன் வார்த்தை மாம்சமாகுகிறார். இந்த பாகத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது இந்த பாகம் நமக்கு ஒருவரை காண்பிக்கிறது. யோவான் என்ற ஸ்நானன், யோவான் ஸ்நானன், நம்மளை போல இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானன். இந்த பெரிய ஒளியா இருக்கக்கூடிய தேவன் இப்பொழுது இந்த சின்ன ஒளியா இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானனை அழைக்கிறதை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் யோவான் 1:6 பார்க்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேரு யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அண்டர்லைன் பண்ணீங்க, சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். தேவனும் நானும் அந்த ஒளியை குறித்து நம்ம பார்த்தோம். பிரகாசமான ஒரு ஒளி தேவனாய் இருக்கிறார். இப்ப அந்த ஒளியை குறித்து சொல்லுவதற்காக ஒரு மனுஷன் தேவைப்பட்டது. அவன் பேர் யோவான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா இதை பார்க்கும்போது? Jesus was doing his ministry, but before that God prepared John the Baptist. அதுதான் forerunner சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு உதவியாக, உறுதுணையாக யோவான் ஸ்நானன் ஏற்படுத்தப்பட்டான். இந்த யோவான் ஸ்நானத்தை குறித்து 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர், எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன் இருந்தவர். வாவ், எனக்கு பின் வருகிறவர். யோவான் ஸ்நானன் ஜான்
the Baptist, is elder to Jesus. எனக்கு பின் வருகிறவர், the one who comes after me was before me ன்னு சொல்றார். ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன், அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். Hallelujah. What an amazing testimony by John. ஆதியிலே இருந்த வார்த்தை, சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிக்கிறது முன்பதாகவே இருந்த இயேசு கிறிஸ்து. இந்த யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார், இந்த இயேசு ஆனவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த இயேசு நான் இருக்கிறது முன்பதாகவே அவர் இருந்தார் என்று. He was before me. It's not a normal Jesus. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த இங்கிலீஷ் பைபிள், John testifies and cries out concerning him. Wow. அவரை குறித்து யோவான் அடக்கி வைக்க முடியல. John cannot be silent about this light that has appeared to mankind. He cannot be silent. 16 வசனத்தில் தொடர்ந்து சொல்றாரு, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். All of us have received grace after grace. Recipients of God's grace. Freely we have received. ஆண்டவருடைய கிருபை. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கை. Christ in us the hope of glory. வார்த்தை நமக்கு உண்டு, ஜீவன் நமக்கு உண்டு, ஒளி நமக்கு உண்டு. தேவனும் நாமும் பிரியமானவர்களே. God and us. God and us. God is with us, not against us. நமக்கு தெரியும், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிராய் அல்ல. And I want to say this, note it down. God and us, God is with us, not against us, not without us. God is not without us. அப்படின்னா God can do all things by himself, right? அவருக்குள் எல்லாமே இருக்கு, எல்லா வல்லமையும் உண்டு, எல்லா ஞானமும் உண்டு. God doesn't need help. We are the ones who need help. ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை. நாம் அவரை எதுக்கு நாடுகிறோம்? ஏனென்றால் அவரிடத்திலிருந்து தான் உதவி வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வருது. We need help, not God. God doesn't need help. Yet God not without us. யோசிக்க வைக்கணும். God is not without us. அப்படின்னா God and us all the time. தேவனும் நானும் எப்பொழுதும், நானும் என் தேவனும். அந்த உறவுக்குள்ள நம்ம வர வேண்டும், அந்த கவனனுக்குள்ள நம்ம வர வேண்டும். அதை விட்டு நம்ம பிரிந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு நமக்கு வரும். உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், சோதனைகள், பரீட்சைகள் இதெல்லாம் வரதான் செய்யும், சோர்வு வரது. ஆனா God and us, தேவனும் நானும் என் தேவனும், நானும் என் தேவனும், நாமும் நம் தேவனும். ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடிய, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆடுகளாக இருக்கக்கூடிய மந்தையின் மேய்ப்பர், மந்தையின் ஆடுகளாக இருக்கக்கூடிய ஒரே மந்தையின் மேய்ப்பரை நம்ம தொழுது கொள்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக கூட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். God not without us. He can choose to do things without us. He can. But he decides to see each one of us as important in his kingdom. நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். Amen. Amen சொல்லுமா? அதான் மத்தேயு 5ல நம்ம பார்க்கிறோம். And this is something that always motivates us in our ministry through outreach. Matthew 5:14 இருந்து பார்க்கும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். யார் இது சொல்றா? இயேசு சொல்றார். யார் இந்த இயேசு? ஆதியில இருந்த வார்த்தையா இருந்தவர், ஒளியை கொண்டு வந்தவர், ஒளியா இருக்கிறவர். சகல ஒளி அவரிடத்துல இருக்கிற, அவரிடத்துல எந்த ஒரு இருள் இல்லை. அவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You are the light of the world. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களை லேசா நினைச்சிடாதீங்க. With you and God, you bring the light to your family. நீங்க உங்களை லேசா நினைச்சிடாங்க, குறைவா நினைச்சிடாதீங்க. அந்த லைட் ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Amen. The first Sunday of the new year, friends, let your light shine. Me and my God, தேவனும் நானும், God and us, let your light shine. Maybe you have the light, but is it shining? உங்க ஒளி பிரகாசிக்க கடவுது. Amen சொல்லுமா? பிரகாசம் சில பேர் பேரிட்டவங்கள பிரகாசம், ரைட்? பிரகாஷ், ஹalleluya. புது பேர் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். பிரகாஷ் ஷைன் பண்ணுமா? Is everything well and in order in our lives? 100%? No. But God is in me. He will shine my light. I will not let go, Lord. ஒன்னும் நீங்க வந்து அந்த சாஸோடு நம்ம ஒன்னும் நெருங்கும் போது அந்த லைட் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அவரோடு நம்ம தான் ஓல்ட் ஸ்கூல். ஜபம் உபவாசம், துதி, ஆராதனை, ஐக்கியம், மன்னிப்பு, சேம் தான். அந்த சாஸோடு இருந்துட்டீங்கன்னா சாஸ் மாதிரி தான் இருப்பீங்க. சில்லி சாஸ் சொல்ல, அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல இருக்கணும்னா அவரோடு இருக்கணும். அதான் இணைந்து இருக்க வேண்டும், இசைந்து இருக்கணும். கொஞ்சம் தப்பி போறோமா, வழி தப்பி போறோமா, வேலைக்கு போறோமா, திருப்பி வந்துடணும். realign. அதனால தான் சபை கூடி வருது, விட்டு விடக்கூடாது. align ourselves, realign ourselves. align, realign. இந்த சபையில எவ்வளவு ரீஅலைனிங் நான் எவ்ரி வீக் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன தெரியுமா, இந்த ஒயர்லாம் போடுறது. நான் உண்மையாக நான் ஜோக் பண்ணல. பாஸ்டர் வந்து பிரசங்கம் மட்டும் நினைச்சிட்டீங்களா, இதெல்லாம் சரியா வச்சுக்கிட்டு இருக்குது பாக்குறது. நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் டைப் வேற. ஐயோ, நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் அலைன் பண்ணிக்கிட்டு கரெக்டா இருக்குதுதா. முத கூட ஒன்று என்னமோ பார்த்தேன், லேட்டாக எடுக்கணும், எல்லாம் சரியா இருக்கா, நாக்கால அலைன் பண்ணான். நேற்று வந்து டெக்கரேஷன் டீம் முன்னுக்கு வந்து டுக் டவுன் ஆல் தி திங்ஸ். அப்போ அந்த நாக்காளிலாம் அங்கங்கே கடந்துச்சு. அப்போ நான் செஞ்சுட்டு இருக்கும்போது சிஸ்டர் அனிதா இருந்தாங்க, சிறு பிள்ளைங்களாம் இருந்தாங்க, வாலிபர் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ரியலி தேங்க் காட் ஃபார் யோர். அப்போ அவங்க அலைன்மெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த வாரம் ரீஅலைன்மெண்ட் பண்ணுறது என் வேலை தான். ஐ டூ இட் ஹாப்பிலி. அலைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருக்காக ஜெபிச்சுட்டு இருப்பேன். நம்ம வாழ்க்கை அப்படித்தான், எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா போடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஆட்டோ கியர். லைஃப் இஸ் நாட் ஆட்டோ கியர். வி நீட் காட். சில நேரத்தில் கொஞ்சம் செதறி அங்கிட்டு போயிடும், வீல் இங்கிட்டு போயிடும். பட் யூ நோ வாட், பிரகாசிக்க வைக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். God and us, our homes will shine with His light. தேவனும் நாமும் நம்முடைய வீடுகள் அவருடைய பிரகாசத்தினால சொந்த பேராங்க. சில வீட்டில் பார்த்தா, ஒருவேளை வீட்டில் இருந்து நீங்க ஒருவர் தான் நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்க I am the only one pastor, I am the only one playing Christian songs at home, I'm the only one. It seems that I'm doing it by myself. Hey, do la. நீங்க ஒருவர் தான் செய்றீங்களா? நீங்க ஒருவர் கர்த்தருக்காக நிக்கிறது எவ்வளவு முக்கியம். எத்தனை குடும்பங்கள் செதறாம இருக்கிறது, தாயினுடைய ஜபம், தாயினுடைய முட்டிக்கால் போடு, தாயினுடைய கண்ணீர், தகப்பனாருடைய தியாகம். நினைச்சிடாதீங்க நீங்க ஒருத்தர் தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஒருத்தர் மூலமாக ஒரு சந்ததியே மாற்றப்படும். நானும் என் வீட்டாருமே. உங்க வீட்டாரை பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் சரியா இருக்கிறேனா, நீங்க சரியா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்திடுவாரு. என்ன பிரச்சனை, நம்ம எல்லாம் பார்வை மாறுது. அவங்க வரல, இவங்க வரல, ஹஸ்பண்ட் வரல, வைஃப் வரல. I can understand that, friends. Nothing comes easy in life. Nothing comes easy. You have to work hard, pray hard, fight the enemy with the battle of God. லேசா வராது. சில நேரம் குடும்பத்தை சில பேர் இருப்பா. நீங்களும் சில பேர் அப்படித்தானே இருப்பீங்க. ஆமாவா, தனியா இருக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக தனியா இருந்தாலும் நேர்மையாக உத்தமமாக வாழணும். கூட்டத்தில் கிறிஸ்தவர்களாக மட்டும் இருந்துடக்கூடாது, தனியா கூட நிக்க கத்துக்கணும். இதை ஏன் சொல்றேன்னு உங்களை உற்சாகப்படுத்துறேன். அவனை என்கரேஜ். உங்க வீடுகளிலே பிரகாசம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டோடைய ஒளி பிரகாசிக்கப்படுவதாக. My work is so difficult. My supervisor is giving a lot of problems. Work can be really stressful. In Singapore, no need to say. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்க, நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய பள்ளிக்கூடத்துல, படிக்கிற இடத்துல, நம்முடைய சபைகளிலே ஏமேன் கர்த்தருடைய ஒளி பிரகாசிப்பதாக. ஏமேன் சொல்லுமா. தேவனும் நாமும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. தேவனும் நாமும்.
தேவனும் நாமும். Hallelujah. God and us. We need Him. Absolutely we need Him. May God bless us with this word today. நீர் என்னுடைய நிழலாய் இருக்க வேண்டுமே அப்பா. Hallelujah. நிழலாய் இருக்க வேண்டுமே. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க? God, I want you to be my shade, my shadow. உம்மை விட்டு நான் விலகி போகாதபடி நீர் என்னை விட்டு விலகி போகாமல் இருக்க நான் ஒப்பு கொடுக்க இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Lord, I want you to be a shadow, a shade in my life. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Lord, I want to commit myself to you in the new year, Jesus. இது வந்து சும்மா ஒரு இமோஷனல் ஒரு கமிட்டல் இல்லை. And Lord, I want you to be a shadow, a shade in my life. அப்படி இருக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதனுடைய விடுதலை, அதனுடைய அபிஷேகம், அதனுடைய மேன்மைகளை கர்த்தர் அதோடு கொண்டு வந்து சேர்ப்பாரு. Hallelujah. Praise the Lord. Hallelujah. I'm going to sing that part one more time. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் வருகிறேன் என்று ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. I want you to just come forward to the altar. Not take a lot of time. I don't want you to look to the left or to the right. இந்த ஒரு அந்த போர்ஷன் தான் நம்ம பாடும்போது I want you to just come forward. I want to say a quick prayer for you. A quick prayer. நானும் மனைவி இந்த இடத்துல இருக்கிறோம். I want to say a quick prayer. இது ஒரு வேடிக்கை இல்லை, இது வந்து ஒரு அர்ப்பணிப்பு. இது ஒரு முன்னுக்கு வரவங்க நினைச்சிடாதீங்க, இது ஷேம்ஃபுல் திங் நினைச்சிடாதீங்க. மற்றவங்களை விட நீங்க குறைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. யோவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆண்டவருடைய இயேசுனுடைய மார்பில் சாய்ந்து இருக்கிறவர், சாய்ந்து இருக்கிற ஒரு அனுபவம், சாய்ந்து இருக்கிற ஒரு அனுபவம். அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். கர்த்தர் இந்த திருச்சபையில இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா மார்பில் சாய்ந்து இருக்கிற ஒரு அனுபவம். உங்களுடைய குடும்பத்தினுடைய நலத்திற்காக, உங்களுடைய எதிர்காலத்தினுடைய நன்மைக்காக சார்ந்திருந்து சாய்ந்திருக்கிறவர்களாக இருக்க, சார்ந்திருந்து டிபெண்ட் ஆன் தி லார்ட், சாய்ந்திருந்து டிபெண்ட் and leaning on him. சாய்ந்திருக்கும் போது வேற இடமும் கிடைக்காது. இந்த உன்னதமான அனுபவம் வேற எங்கேயும் கிடைக்காது. சாய்ந்திருக்கிறேன் அப்பா, அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கடலை வெட்டி அப்பாவுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வீடை, என் குடும்பத்தை, என் படிப்பை, என்னுடைய எதிர்காலத்தையும், என்னுடைய ஊழியத்தையும், சபையும், எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வார்த்தை மாம்சமாகி நம்மோடு உலாவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பந்தியில நாங்கள் சேரும் போது நன்றியோடு நாங்கள் சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளட்டும், அழைத்துக் கொள்ளுங்க, முத்தமிடுங்க ஆண்டவரே. இந்த வருஷம் நாங்க கடந்து போகையில Lord, bring us past the rivers, the storms with success, oh God. Sickness, Lord, disease, joy and sorrows with success, Lord. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. நம்முடைய கரத்துக்குள்ள சகலத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.